யாரும் தற்கொலை பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் தற்கொலைங்கிறது ஒரு தீர்வு கிடையாது. எப்போ ஒரு மனிதன் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்குது, எப்போ ஒரு மனிதன் வந்து தன்னுடைய ஏதோ பிரச்சனைக்காகவோ நோய்க்காகவோ தன் உயிரை வந்து தானே மாய்த்து கொள்கிறானோ அவன் அடுத்த பிறப்பில் அதே இடத்துல வந்து பிறப்பானாமா அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே எழுதி வச்சுக்கிறாங்க. அதனால் எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் நம்ம வந்து அந்த வாழ்வு அப்படிங்கிறது முன் வினையில் செய்த கர்ம வினையை பொறுத்து நம்மளுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கும். அந்த வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழுமே வழியா அதை விட்டுட்டு அதுலேருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகிடலாம் சீக்கிரமா, கடைசியில் எல்லோரும் மனுஷனை போக போகிறோம், அந்த மரணத்தை நம்மளே தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் வந்து முயற்சி பண்ணி மரணத்தை கையில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இன்னும் விடை இல்லை. அடுத்த பிறப்பில் வந்து படக்கூடிய விஷயம் அவங்களுக்கு தெரியாமல் பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க. சில பேரெல்லாம் ஏதோ ஒரு நோய்க்காக வந்து உயிரை மாய்ச்சிட்டு போயிட்டாங்கன்னா பிறக்கும்போது அதே நோயோடய பிறப்பாங்களாமா. அதனால் மரணம் வரணும் அப்படின்னு சொன்னால் அது இயற்கையாக இறைவனாக கொடுக்குறதா இருக்கணுமே ஒழிய நாமளாக முடிவெடுத்து செய்யக்கூடிய வேலையாக இருக்கக்கூடாது.